படைத்த இறைவனுக்கும் என்னை உருவாக்கிய பெற்றோருக்கும் என்னை செதுக்கிய ஆசிரியர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனதினிய வணக்கம். அன்பு மாணவர்களே, இன்று நாம் கல்வி தொலைக்காட்சியின் வழியாக 12ஆம் நிலை மின்னியல் சில கேள்வி பதில்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல். முதலில் நாம் 2 மதிப்பெண் கேள்விகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நிலை மின்னியல் கூலும் விதி. நிலை மின்னியல் கூலும் விதி என்பது இருப்புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையேயான கவர்ச்சி விசை அல்லது விலக்கு விசையானது மின்னூட்டங்களுக்கு இடையே, suppose say Q1 and Q2 are the two charges which is separated by a distance r. the விசையானது மின்னூட்டங்களின் பெருக்கு தொகைக்கு நேர் விகிதத்திலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும். இப்போ மாணவர்கள் எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த இருமடி என்பதை அவங்க எழுதாமல் விட்டுருவாங்க. அப்போ யூ வில் லூஸ் அ மார்க். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன கவர்ச்சி விசை அல்லது விலக்கு விசையானது மின்னூட்டங்களின் பெருக்கு தொகைக்கு நேர்த்தகவில் அமையும். அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இங்கே விகித மாறிலி எழுத போகிறோம். நம்ம F is equal to K into Q1 Q2 divided by R square. K is the constant of proportionality. விகித மாறிலி அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது K is equal to 1 by 4 pi epsilon naught. It takes the value 9 into 10 to the power 9. இதனுடைய அலகுன்னு பார்க்கும்போது ஈஸியாக from this equation we can write it. So K is equal to Fr squared Q1 Q2. So we can write it as F in Newton, distance in meter squared per coulomb square. So C to the power minus 2. Capital C you have to write it. C to the power minus 2. So here you will get the 2 mark question as well as 1 mark. The constant value is 9 into 10 to the power 9 and as well as the unit for the constant of proportionality. விகித மாறிலினுடைய மதிப்பும் 1 மார்க்கில் கேட்பாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Where epsilon naught is the permittivity of free space. Okay. வெற்றிடத்தின் விடுதிறன் அதன் மதிப்பானது epsilon naught is equal to 8.854 into 10 to the power minus 12. How to write the keep the unit in mind means it's easy. 1 by 4 by that is here we have to write 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. So if you want to write epsilon naught left side, you have to bring F here. So we can write it as the epsilon naught unit is coulomb squared per Newton per meter square. Okay. So from this you get 2 mark question, and if you write the definition you get full mark. Otherwise you have to write the expression, you get 1 mark, and write the value also epsilon naught as well as write the value of constant of proportionality. Next question is கூலும் விதியை எவ்வாறு வெக்டர் வடிவத்தில் எழுதுவோங்கிற இப்போ பார்க்க போகிறோம். Q1 Q2வின் மீது செலுத்தக்கூடிய விசை, that is F21 vector is equal to K into Q1 Q2 divided by R square R12 யூனிட் வெக்டர், ஓரலகு வெக்டர். அதாவது Q1 இலிருந்து Q2வை நோக்கி செயல்படக்கூடிய ஓரலகு வெக்டரினுடைய மதிப்பு R12. So this is again and again they are asking this question, so keep it in mind. அப்போ ஃபர்ஸ்ட் கூலும் விதியை எவ்வாறு வெக்டர் வடிவத்தில் எழுதுவது, அதில் விகித மாறிலி K னுடைய மதிப்பு, வெற்றிடத்தின் விடுதிறனின் மதிப்பு, இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அது கூட சேர்ந்து எவ்வாறு அந்த விகித மாறிலியினுடைய அலகு, அதே மாதிரி எப்சிலான் நாட்டோட அலகையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு 2வது கேள்வி, ஈர்ப்பியல் விசைக்கும் கூலும் விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் யூ ரைட் த ஈக்குவேஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் F is equal to G into M1 M2 divided by R squared. Here Coulomb force F is equal to K into Q1 Q2 divided by R square. Gravitational force ஈர்ப்பியல் விசையானது எப்போதும் கவரும். Gravitational force always attracts.
But here the Coulomb's force depends upon the charges it repels or attracts. If it is a positive charge, both positive charge and negative charge, it gets repelled. If it is positive charge and negative charge, it gets attracts. So depends upon the charge, it may attracts or repels. Second point. So here G is the constant of proportionality, that is the gravitation constant. G is equal to 6.626 into 10 to the power minus 11. Again the unit is Newton meter square per kg square. Here the constant of proportionality விகித மாறிலி K is equal to, that is 9 into 10 to the power 9. Okay, 9 into 10 to the power 9. Again the unit is Newton meter square per coulomb square. Per coulomb square. The third point. ஈர்ப்பியல் விசையானது ஊடகத்தை சார்ந்தது அல்ல. It independent of the medium. It depends upon the medium. Fourth point, gravitational force is same. It is not same. Coulomb force is, that is, நிறையானது நிலையாக இருக்கும் போதோ இயக்கத்தில் இருக்கும் போதோ இந்த ஈர்ப்பியல் விசையானது மாறாததாக அமையும். ஆனால் கூலும் விசையை எடுத்துக்கொள்ளும் போது மின்னூட்டங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது கூலும் விசையோடு சேர்ந்து ஒரு லாரன்ஸ் விசையும் அதோட செயல்படும். ஈர்ப்பியல் விசையானது மாறாது, நிலைமின்னியல் கூலும் விசையானது மாறுபடும். மூன்றாவது கேள்வி, மின்புலச் செறிவு. மூன்றாவது கேள்வி, மின்புலச் செறிவிற்கான வரையறை. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதுலேயும் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அதனால் டெஃபினிஷனும் எழுதலாம், சைட் பை சைடாக எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். டெஃபினிஷன் தப்பாக இருந்தால் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது யூ கெட் 1 mark ஃபார் தட். 2 mark கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ எப்படி அதை வரையறுக்கிறங்கிறத பார்க்க போகிறோம். மின்புலச் செறிவு, தட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் E, which is given by F divided by Q. மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியின் மின்புலச் செறிவு என்பது ஓரலகு நேர் மின்னூட்டத்தால் உணரப்படக்கூடிய விசையினுடைய மதிப்பு என்று வரையறுக்கப்படுகிறது. மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியின் மின்புலச் செறிவு என்பது ஓரலகு நேர் மின்னூட்டத்தால் உணரப்படும் விசையாகும். அப்போ இதனுடைய அலகு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் which is given as Newton, charge in coulomb, so we can write it as Newton per coulomb. Next question, நான்காவது கேள்வி, மின் இருமுனைக்கான வரையறை. இரு சமமான எதிரெதிரான மின்னூட்டங்கள் மிகச்சிறிய இடைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பே மின் இருமுனை எனப்படும். இதற்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்குது. ஏதேனும் 2 நம்ம எழுதினா போதும். அந்த 2 எழுதினா சம்டைம்ஸ் யூ கெட் half a mark. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அமோனியா, HCl, கார்பன் டை ஆக்சைடு, இதில் ஏதாவது 2 ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ 2 equal and opposite charges. 2 equal and opposite charge, plus charge and minus charge, but both are equal charges. Suppose say 5q and this is also 5q, but this is plus 5q, this is minus 5q, which is separated by a small distance, say. Okay, so this will constitute a electric dipole. So electric dipole is a 2 equal and opposite charges separated by a small distance form an electric dipole. இந்த electric dipole மின் இருமுனை ஆனது 3 marksலையும் வருது, 5 marksலையும் வருது. அதனால் 2 மதிப்பெண் வினாவினை படித்து கொண்டால் 3 மதிப்பெண்லையும் எழுதலாம், 5 மதிப்பெண்லையும் எழுதலாம். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 5th question we are going to see, that is electric dipole moment, மின் இருமுனை திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறனுக்கான வரையறையை பற்றி பார்க்கும்போது சேம் அதே டயக்ராம் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பானது ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தின் எண் மதிப்பினையும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்கக்கூடிய மதிப்பு தான் மின் இருமுனை திருப்புத்திறன் என்கிறோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த லெட்டர் P is equal to Q into 2A, that we can write it as 2QA. மின் இருமுனை திருப்புத்திறன். ஸோ வெக்டர் வடிவத்தில் சொல்லும்போது
வெக்டர் P is equal to 2QA யூனிட் வெக்டர் P. அதனுடைய அலகுன்னு பார்க்கும்போது சார்ஜ் இன் கூலும், டிஸ்டன்ஸ் இன் மீட்டர், கூலும் மீட்டர். மாணவர்கள் என்ன தப்பு இங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிக்கு பதிலாக ஸ்மால் சி எழுதிடுவாங்க. தட் இஸ் ராங். கூலும் என்பது கேபிட்டல் சி, தென் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மீட்டர். அடுத்த 6வது கேள்வி, நிலைமின்னியல் தடுப்புரை. நிலைமின்னியல் தடுப்புரை என்பது புறம் மின்புலத்திலிருந்து வெளியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தனிமைப்படுத்தும் நிகழ்வே ஆகும். இந்த நிகழ்ச்சியில் அந்த கேவிட்டிக்குள்ளே த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. அதனால் இங்கு கடத்தினுடைய உட்பகுதியில் மின்புலத்தினுடைய மதிப்பு சுழியாக அமையும். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூசஸ்ன்னு கேட்பாங்க. இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் கடத்தியில் பயன்படுது. இப்போ மின்னல் கடத்தின்னு சொல்லும்போது அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினும் வரும். ஏன் இடி மின்னலின் போது காரின் உள்ளே இருப்பது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான். The car acts as an electrostatic shielding, that is கார் ஆனது நிலைமின்னியல் தடுப்புரையாக செயல்படுகிறது. காரின் உட்பகுதியில் மின்புலத்தினுடைய மதிப்பு சொலியாக அமையும். காரினுடைய புறப்பரப்பின் வழியே மின்னிறக்கம் நடைபெறும். இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அழகாக அந்த 2 மார்க்ஸை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னது, அந்த நெக்ஸ்ட் அதை ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why it is safer to be sit inside a car than standing under a tree during lightning. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின், மின்தேக்கு திறன். முதல்ல மின்தேக்கி திறனை பார்க்குறதுக்கு முன்னாடி மின்தேக்கினா என்னங்கிறத பார்க்க போகிறோம். மின்தேக்கி என்பது மின்னூட்டத்தை சேமிக்க உதவக்கூடிய ஒரு சாதனம். அப்போ மின்னூட்டத்தை சேமிக்க உதவிய சாதனத்தில் ஏற்படக்கூடிய மின்தேக்கு திறனுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியானது 2 மதிப்பெண்லையும் வருது, 3 மதிப்பெண்லையும் வருது. அதனால் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அதை ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாம். The capacitance of the capacitor is defined as the ratio of the magnitude of the charge on either side of the conductor plate to the potential difference between the conductors. ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் என்பது மின்தேக்கிகளுக்கு இடையே கொடுக்கக்கூடிய மின்னூட்டத்திற்கும் அவற்றிற்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆகும். The capacitance of the capacitor is given as C is equal to quantity of charge given to the plate and the potential difference developed between the plates. The unit of the capacitance is given as farad, so we can write it as capital F. 8வது கொஸ்டின் 9வது கொஸ்டின் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இது 2 மார்க் மதிப்பெண் கேள்விகள் தான். இதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். முனைவுள்ள மூலக்கூறு, முனைவற்ற மூலக்கூறு. முனைவுள்ள மூலக்கூறு என்பது ஒரு மூலக்கூறில் நேர்மின்னூட்டத்தின் ஈர்ப்பு மையமும் எதிர்மின்னூட்டத்தின் ஈர்ப்பு மையமும் பிரிக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு பெயர் தான் முனைவுள்ள மூலக்கூறு. முனைவற்ற மூலக்கூறு என்பது ஒரு மூலக்கூறில் நேர்மின்னூட்டத்தின் ஈர்ப்பு மையமும் எதிர்மின்னூட்டத்தின் ஈர்ப்பு மையமும் ஒன்றாக பொருந்தி அமைந்திருக்கும் அமைப்பிற்கு பெயர் தான் முனைவற்ற மூலக்கூறு. ஸோ பொருந்தி அமைந்திருக்குன்னு சொல்லும்போது H2O2 N2. ஹியர் முனைவுள்ள மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு H2O HCl. we can say. 10th கொஸ்டின், கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் கூர்முனை செயல்பாடு என்பது மின்னூட்டம் பெற்ற கடத்தியின் கூர்முனையிலிருந்து மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வு கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் எனப்படுகிறது. இந்த தத்துவமானது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெஷின், தட் இஸ் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் லைட்னிங் அரசர், மின்னல் கடத்தி. இது 2லையுமே என்ன ஆகுது, இது 2 இந்த தத்துவமானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நாம் ஒரு 3 மதிப்பெண் வினாவை பார்க்க போகிறோம். 2 கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு அண்ட் பக்க இணைப்பு, அதை எவ்வாறு சைட் பை சைடாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அதனுடைய மின்தேக்கு திறனுக்கான மதிப்பு என்ன, தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான மதிப்பு என்ன, மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கும் போது அவற்றினுடைய தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 மார்க் கொஸ்டினில் நம்ம மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறனுக்கான டெஃபினிஷனை நம்ம பார்த்துட்டோம். நம்ம மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறனுக்கான வரையறை என்ன, ஒரு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனானது மின்தேக்கிகளுக்கு இடையே கொடுக்கக்கூடிய மின்னூட்டத்திற்கும் அவற்றிற்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பாகும். ஸோ அந்த இதை தான் நம்ம இந்த கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு. நான் 3 மின்தேக்கிகள் எடுக்க போகிறேன். மின்தேக்கிகள்னு சொல்லும்போது 2 பிளேட்டும் சேம் இதில் இருக்கணும், C1 C2 and C3.
C1 C2 C3. இது தொடர் இணைப்பில் இணைத்திருக்கேன். இந்த 3 மின்தேக்கிகளுக்கு இடையே கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு V. நான் மின்னழுத்தம் V கொடுக்கும்போது மின்தேக்கி C1க்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது V1, C2க்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது V2, C3க்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடானது V3. ஆனால் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் இருக்கக்கூடிய சார்ஜ், அதாவது மின்னூட்டத்தினுடைய மதிப்பு சேமாக இருக்கும், அது மாறாது. Q Q Q தான். ஸோ யூசிங் த ஃபார்முலா C is equal to Q by V, we are going to write the equation. So the voltage which is given between these three capacitors is given as V is equal to V1 plus V2 plus V3. So we are going to find this V1, V2, V3 separately using this formula. So we get it as V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2, V3 is equal to Q by C3. So these three values we are going to substitute it here. So V is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. Common factor we can take it outside, Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So draw the diagram, it carries mark. Explain this. C1, C2, C3 ஆகிய 3 மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றிற்கு இடையே கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு V. When we give this voltage between these three capacitors, the voltage between this first capacitance is V1, the second capacitance is V2 and the third capacitance is V3. The charge remains same between C1, C2, C3. So using the formula, capacitance of the capacitor C is equal to Q by V. So voltage is V is equal to V1 plus the sum of the three voltages. V is equal to, suppose 10 volts கொடுக்கேன், இதுக்கடையில் 2 volt, இதுக்கடையில் 3 volts, இதுக்கடையில் 5 volt, 2 plus 3 plus 5ங்கிற மாதிரி. So V is equal to V1 plus V2 plus V3. So using this formula V1, V2, V3, write the equation V is equal to Q by C1 by Q plus Q by C2 plus Q by C3. Taking the common factor outside, we can write it as Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So V is equal to this. Here this can be replaced with 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So we can write it here, V is equal to Q by Cs. So மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கும் போது அவற்றினுடைய தொகுபயன் மின்தேக்கித்திறனுடைய மதிப்பு 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அடுத்து சைடு பை சைடாக மின்தேக்கிகள் எவ்வாறு பக்க இணைப்பில் இணைக்க போகிறோம், பக்க இணைப்பில் இணைக்கும் போது தொகுபயன் மின்தேக்கி திறனுக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பக்க இணைப்பில் டயக்ராம் போட்டுக்கலாம். நம்ம C1, C2, C3. Voltage given is V. C1, C2, C3. Okay. Here the voltage is different between C1, C2, C3, but the voltage remains same because all these points are connected to the same thing, same point. So here V, 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 but the charge changes. The மின்னூட்டமானது மாறுபடும். Here மின்னூட்டத்தினுடைய மதிப்பு Q1, இதனுடைய மதிப்பு Q2, இதனுடைய மதிப்பு Q3. So இப்போ மின்னூட்டமானது Q is equal to Q1 plus Q2 plus Q3. So using the formula again, மின்தேக்கி திறனுக்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லும்போது C is equal to Q by V. So Q is equal to CV. So we can write this as Q1 is equal to C1V, Q2 is equal to C2V, Q3 is equal to C3V. So substitute these three values in the above equation, we get Q is equal to C1V plus C2V plus C3V.
So taking the common factor outside voltage மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு V வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா we get it as C1 plus C2 plus C3. So we can write it here as Q is equal to V into Cp. So இந்த கேள்வியில் மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கும் போது மின்தேக்கி திறனுக்கான தொகுப்பறை மின்தேக்கி திறனுக்கான மதிப்பு Cp is equal to C1 plus C2 plus C3. So these are the important points when you write this question. So மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு டயக்ராம் போட்டுக்கோங்க. Next you write V is equal to V1 plus V2 plus V3. Here you write Q is equal to Q1 plus Q2 plus Q3. Using the formula C is equal to Q by V, we write Q1, V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2, V3 is equal to Q by C3. Substitute in the formula. So we get V is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. So taking the common factor we can write this equation. So this can be replaced with 1 by Cs is equal to அதாவது Cs என்பது மின்தேக்கிகள் தொடர் இணைப்பு capacitance in series, that is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So totally we can replace it by V is equal to Q by Cs. பக்க இணைப்புன்னு சொல்லும்போது அதனுடைய மதிப்பு Q is equal to Q1 plus Q2 plus Q3, Q1 is equal to C1V, Q2 is equal to C2V, Q3 is equal to C3V. Substituting in the above equation we get C1V plus C2 plus C2V plus C3V. Taking the common factor V outside we get C1 plus C2 plus C3. So this is replaced with Cp, that is the மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் பக்க இணைப்பில் இணைக்கும் போது Cp is equal to C1 plus C2 plus C3. மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கும் போது அவற்றினுடைய தொகுபயன் மின்தேக்கத்தினுடைய மதிப்பானது தனித்தனி மின்தேக்கினுடைய கூடுதலுக்கு சமமாக அமையும். Next we are going to see one 5 mark question. மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின்புலச் செறிவிற்கான கோவையை வருவிக்க போகிறோம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம கல்வி சேனல் வழியாக நம்மளுடைய மடிக்கணியில் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். நான் படத்தை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. டயக்ராமுக்கு இட் கேரிஸ் மார்க். Then give the explanation for the diagram. அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தா போதும். Then using the formula E is equal to F divided by Q, we have to write the formula. So we are going to see that one now. அடுத்ததாக நம்ம ஒரு 5 மதிப்பெண் வினாவை பார்க்க போகிறோம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின்புலச் செறிவிற்கான கோவையை எவ்வாறு வருவிப்பது என்பது. டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி வரைக்கூட டெரிவேஷன் எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதனால் ட்ரா த டயக்ராம் கிளியர்லி. ஏபி என்பது மின் இருமுனை. ஏ என்ற புள்ளியில் -Q, பி என்ற புள்ளியில் +Q வச்சுருக்கோம். மின் இருமுனைன்னு சொன்னாலே மிகச்சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பு. ஸோ அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2A. O என்பது அந்த மின் இருமுனையினுடைய மையப்புள்ளி. அந்த அச்சுக்கோட்டில் C என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தினுடைய மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ C என்ற புள்ளியில் +Qவினால் ஏற்படும் மின்புலச் செறிவு, C என்ற புள்ளியில் -Qவினால் ஏற்படக்கூடிய மின்புலச் செறிவிற்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணனா மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டயக்ராம் வரைஞ்சாச்சு, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹவு டு ரைட் த டெரிவேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். C என்ற புள்ளியில் +Qவினால் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +Qவினால் ஏற்படக்கூடிய மின்புலத்தின் மதிப்பு E plus is equal to the equation is F divided by Q அப்படின்னு சொல்லும்போது we get it as
q divided by 4 pi epsilon naught r square. Here we can write E plus is equal to q by 4 pi epsilon naught, r value is r minus a the whole square. C என்ற புள்ளியில் மைனஸ் q ஏற்படும் மின்புலத்திற்கான மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது E minus is equal to q divided by 4 pi epsilon naught r squared. R squared means from this to this is r up to middle point to center point is r. Here this portion is a, so r plus a the whole square. So when you write it in vector form, you have to write it as a unit vector, that is the dipole moment P. Here also ஓரலகு வெக்டருக்கான மதிப்பு. So we are writing this E plus vector is equal to q by 4 by epsilon naught r minus a the whole square unit vector P, and E minus is equal to vector E minus is equal to q by 4 by epsilon naught r plus a the whole square unit vector P cap. தொகுப்பையின் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் ஒரே திசையில் இருந்தால் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, எதிரெதிர் திசையில் அமைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ். ஸோ இ டோட்டல் is equal to E plus plus E minus. So we have to write this equation as E total is equal to q by 4 pi epsilon naught r minus a the whole square minus q by 4 pi epsilon naught r plus a the whole square. Taking the common factor outside, q by 4 pi epsilon naught 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square. So when you simplify this step, you get it as 4ra divided by r squared minus a squared the whole square, you get it. That explanation you are not going to say it. Already இதை வந்து வகுப்பில் எடுத்திருக்கிறதுனால இப்போ simplification நம்ம பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நான் தனியாக பண்ணி காமிக்கிறேன். Next step we can write it as q into vector formula எழுதும்போது don't forget this. So common factor இதையும் எடுத்துக்கலாம். q by 4 pi epsilon naught 4ra divided by r squared minus a squared the whole squared p cap. Now comparing r with a, r ஐயும் a ஐயும் கம்பேர் பண்ணும்போது r இனுடைய மதிப்பு அதிகம், a இனுடைய மதிப்பு குறைவு. அதனால் a வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புறக்கணிக்க போகிறோம். ஸோ when r is very much greater than a can be neglected. So we can write it as q by 4 pi epsilon naught 4ra divided by r square. So we get it as r to the power 4 p cap. Here r and r get cancelled. So we can write this as 4qa divided by 4 pi epsilon naught r cube. Vector formula எழுதும்போது p cap you have to write it. This one we are going to split it as 2 into 2qa divided by 4 pi epsilon naught r cube p cap. So this is nothing but மின் இருமுனை திருப்புத்திறன். So you have to write it in the bracket p is equal to 2qa. So that is replaced with மின் இருமுனை திருப்புத்திறன். So we get it as 2p into p cap divided by 4 pi epsilon naught r cube. So finally we can write the E total as 2p divided by 4 pi epsilon naught r cube vector cap. மாணவர்களே, இன்று நாம் பார்த்த கேள்வி பதிலெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.